தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நாளாந்தம் பயன்படுத்தக்கூடிய சூப்பரான இங்கிலீஷ் வாக்கியங்கள் தொடர்பான தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். முழுமையான வீடியோயும் பாருங்கள், தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரைட், நான் முதல்ல தமிழ் வாக்கியங்களை சொல்ல நீங்கள் இங்கிலீஷால் யோசிங்க. அது பிறகு நாங்கள் விடையை பார்ப்போம். ரைட், கவனிங்க. என்னால் நடக்கக்கூட முடியலை, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, என்னால் நடக்கக்கூட முடியலை. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. என்னால் நடக்கக்கூட முடியலை எப்படி சொல்லுவீங்க? ஐ காண்ட் ஈவன் வாக். ஐ காண்ட் ஈவன் வாக். என்னால் நடக்கக்கூட முடியலை. ஐ காண்ட் ஈவன் வாக். ரைட். என்னால் கதைக்கக்கூட முடியலை. என்னால் கதைக்கக்கூட முடியலை. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. என்னால் கதைக்கக்கூட முடியலை. ஐ காண்ட் ஈவன் டாக். ஐ காண்ட் ஈவன் டாக். என்னால் கதைக்கக்கூட முடியலை. இவ்வாறான வாக்கியங்கள் நாங்கள் பயன்படுத்துவோம் தானே. என்னால் கதைக்கக்கூட முடியலை. ஐ காண்ட் ஈவன் டாக். என்னால் கதைக்கக்கூட முடியலை. ரைட். எனக்கு அவனோட பேர் கூட தெரியாது. எனக்கு அவனோட பேர் கூட தெரியாது. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. ஐ டோன்ட் ஈவன் நோ ஹீஸ் நேம். ஐ டோன்ட் ஈவன் நோ ஹீஸ் நேம். எனக்கு அவனோட பேர் கூட தெரியாது. ஐ டோன்ட் ஈவன் நோ ஹீஸ் நேம். ரைட். என்னால் கற்பனை பண்ணக்கூட முடியலை. என்னால் கற்பனை பண்ணக்கூட முடியலை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. ஐ காண்ட் ஈவன் இமேஜின். ஐ காண்ட் ஈவன் இமேஜின். எனக்கு கற்பனை பண்ணக்கூட முடியலை. ரைட். நீங்கள் வருவீங்களா? நீங்கள் வருவீங்களா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க, விடையை யோசிங்க. நீங்கள் வருவீங்களா? வில் யூ கம். நீங்கள் வருவீங்களா? வில் யூ கம். நீங்கள் வருவீங்களா? ரைட். எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு? வை டிட் யூ கம் ஹியர். வை டிட் யூ கம் ஹியர். எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? வை டிட் யூ கம் ஹியர். ரைட். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். இது எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்க? நான் வரமாட்டேன்னு சொல்லி ஐ வில் நாட் கம். ஐ வில் நாட் கம். ஐ வில் நாட் கம். நான் வரமாட்டேன். ரைட். என்ன செய்ய. என்ன செய்ய. வாட் டு டூ. என்ன செய்ய. வாட் டு டூ. என்ன செய்யன்றது எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்க? வாட் டு டூ. இது என்னுடைய கெட்ட நேரம். இது என்னுடைய கெட்ட நேரம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. இது என்னுடைய கெட்ட நேரம்னு எப்படி சொல்லுவீங்க? திஸ் இஸ் அ பேட் டைம் ஃபார் மீ. திஸ் இஸ் அ பேட் டைம் ஃபார் மீ. இது என்னுடைய கெட்ட நேரம். திஸ் இஸ் அ பேட் டைம் ஃபார் மீ. ரைட். அது ஒரு பகல் கனவு. அது ஒரு பகல் கனவு. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்க? யோசிங்க. அது ஒரு பகல் கனவு. இட்ஸ் அ டே ட்ரீம். இட்ஸ் அ டே ட்ரீம். அது ஒரு பகல் கனவு. இட்ஸ் அ டே ட்ரீம். ரைட். நான் நினைத்தேன் மழை பெய்யும்னு. நான் நினைத்தேன் மழை பெய்யும்னு. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. நான் நினைத்தேன் மழை பெய்யும்னு. நான் நினைத்தேன்னு சொல்கிறதா இருந்தால் ஐ தாட் இட் வுட் ரெயின். மழை பெய்யும்னு. நான் நினைத்தேன் மழை பெய்யும்னு எப்படி சொல்லுவீங்க? ஐ தாட் இட் வுட் ரெயின். ஐ தாட் இட் வுட் ரெயின். நான் நினைத்தேன் மழை பெய்யும்னு. ஐ தாட் இட் வுட் ரெயின். ரைட். நான் உன்னை காதலிக்கவில்லை. நான் உன்னை காதலிக்கவில்லை. இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லுவீங்க? நான் உன்னை காதலிக்கவில்லை எப்படி சொல்லுவீங்க? ஐ டோன்ட் லவ் யூ. ஐ டோன்ட் லவ் யூ. நான் உன்னை காதலிக்கவில்லை. ஐ டோன்ட் லவ் யூ. ரைட். உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. இதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? உனக்கு தெரியாது எப்படி சொல்லுவீங்க? யோசிங்க. யூ டோன்ட் நோ. யூ டோன்ட் நோ. KNOW நோ. ரைட். NO நோ இல்லை, KNOW தான் யூஸ் பண்ணணும்.
யூ டோன்ட் நோ உனக்கு தெரியாது. யூ டோன்ட் நோ உனக்கு தெரியாது. ரைட். எல்லாருக்கும் அது தெரியும். எல்லாருக்கும் அது தெரியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? எல்லாருக்கும் அது தெரியும். எவ்ரிவன் எல்லாருக்கும். எவ்ரிவன் நோஸ் இட். எவ்ரிவன் நோஸ் இட். எல்லாருக்கும் அது தெரியும். எவ்ரிவன் நோஸ் இட். ரைட். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்க? உனக்கு என்ன வேணும்னு எப்படி கேட்பீங்க? வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேணும்? நீ யாரை சந்தித்தாய்? நீ யாரை சந்தித்தாய்? இதை எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்க? நீ யாரை சந்தித்தாய்? Who did you meet? Who did you meet? நீ யாரை சந்தித்தாய்? Who did you meet? கதவை திறங்க. கதவை திறங்க எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? ஓப்பன் த டோ. ஓப்பன் த டோ. கதவை திறங்க. ஓப்பன் த டோ. எனக்கு விவாதம் செய்ய அவசியமில்லை. எனக்கு அகியூ செய்ய அவசியமில்லைன்னு சொல்லுவோம் தானே. எனக்கு வாதம் அல்லது விவாதம் செய்ய அவசியமில்லை. எனக்கு விவாதம் செய்ய அவசியமில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ டோன்ட் வாண்ட் டு ஆர்கியூ. ஐ டோன்ட் வாண்ட் டு ஆர்கியூ. எனக்கு விவாதம் செய்ய அல்லது வாதம் செய்ய அவசியமில்லை. எனக்கு ஆர்கியூ பண்ண அவசியமில்லை அப்படி சொல்லுவோம் தானே. ஐ டோன்ட் வாண்ட் டு ஆர்கியூ. ரைட். எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். டோன்ட் worry about future. டோன்ட் worry about future. எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். டோன்ட் worry about future. ரைட். நான் அதை பிறகு செய்கிறேன். நான் அதை பிறகு செய்கிறேன் எப்படி சொல்லுவீங்க? நான் அதை பிறகு செய்கிறேன். கவனிங்க. நான் அதை பிறகு செய்கிறேன். நான் அதை பிறகு செய்கிறேன் அப்படி சொல்லுவோம் தானே. நான் அதை பிறகு செய்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. நான் அதை பிறகு செய்கிறேன். ஐ வில் டூ இட் லேட்டர். ஐ வில் டூ இட் லேட்டர். ஐ வில் டூ இட் லேட்டர். நான் அதை பிறகு செய்கிறேன். ரைட். நான் அவரை பார்த்து கொள்கிறேன். நான் அவரை பார்த்துக்கிறேன் எப்படி சொல்லுவீங்க? நான் அவரை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவோம் தானே. நான் அவரை பார்த்து கொள்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். நான் அவரை பார்த்து கொள்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். ரைட். அதுவே நான் அவளை பார்த்து கொள்கிறேன்னு எப்படி சொல்லுவீங்க? நான் அவளை பார்த்து கொள்கிறேன்னு எப்படி சொல்லுவீங்க? ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். ஹிம் முதல்ல பயன்படுத்தணும். ஹிம் இப்போ ஹர் அவளை. ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். நான் அவளை பார்த்து கொள்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். ரைட். எனக்கு அங்கே போக இயலும். எனக்கு அங்கே போக இயலும் எப்படி சொல்லுவீங்க இந்த வாக்கியத்தை? இங்கிலீஷில் யோசிங்க. ஐ கேன் கோ தேர். ஐ கேன் கோ தேர். எனக்கு அங்கே போக இயலும். ஐ கேன் கோ தேர். ரைட். எனக்கு வீட்டுக்கு போக இயலும். எனக்கு வீட்டுக்கு போக இயலும். இதற்கான விடையை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வீட்டுக்கு போக இயலும்ன்றத இங்கிலீஷில் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ரைட். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேணும். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேணும். நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் இப்படி சொல்லுவோம் தானே. நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி சொல்லுவோம் தானே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. வி ஷுட் பி ஹாப்பி. வி ஷுட் பி ஹாப்பி. நாங்கள் சந்தோஷமாக அல்லது மகிழ்ச்சியாக இருக்க வேணும். வி ஷுட் பி ஹாப்பி. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேணும். பேனை மேசையின் மேல் இருக்க வேணும். பேனை மேசையின் மேல் இருக்க வேணும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. The pen should be on the table. The pen should be on the table. பேனை மேசையின் மேல் இருக்க வேணும். The pen should be on the table.
நீங்க நேர்மையாக இருக்க வேணும். நீங்க நேர்மையாக இருக்க வேணும். இந்த வாக்கியத்தை எப்படி சொல்றது? யூ ஷுட் பி ஹானஸ்ட். நேர்மைக்கு நான் சொல்லுவோம் ஹானஸ்ட்னு சொல்லி. அப்போ யூ ஷுட் பி ஹானஸ்ட். நீங்க நேர்மையாக இருக்க வேணும். யூ ஷுட் பி ஹானஸ்ட். ரைட் ரைட். இன்றைக்கி நாங்கள் நாளாந்தம் பயன்படுத்தக்கூடிய சில சூப்பரான இங்கிலீஷ் வாக்கியங்கள் தொடர்பான தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.